என்னோட கேள்வி என்னன்னா டிஜிபி தான் சங்கர் ஜிவாலுக்கு தான். இந்த அம்மா மேல 2011 மோசடி புகார் வருது. பொய் புகாரை கொடுத்திருக்கா. அந்த புகார் பொய்யா உண்மையான்றது ஏன் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கல? தமிழக போலீஸ் ஏன் கைது பண்ணல? அந்த பொம்பளை என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? அவ்வளோ அழகா பேக்கப் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து இப்போ இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கா, தலைமறைவார். நீ ஏன் ஓடுற ஒளிகிற? உன்னை கோயம்புத்தூர்ல பார்த்து பப்ளிக் அரெஸ்ட் பண்ணி 2 மணி நேரம் வைக்கிறாங்க. காவல்துறை போகலையே. காவல்துறை அந்த அம்மாவை அலோவ் பண்ணுது. இந்த அம்மாவோட நெட்வொர்க் வந்து ஒரு 40 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட தொடர்புல இருந்திருக்காங்க. இப்போ இருக்கவங்க கரண்ட்ல இருக்கிறவங்களோட தொடர்புல இருந்திருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தெரியாத அஜித்குமார் தான் போய் இவங்ககிட்ட உரண்டை எழுதியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க. பிஜேபியில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அந்த அம்மா வந்து அண்ணாமலையை கட்டி தழுவி முத்தம் கொடுக்குது. சிவகாமி அம்மா கட்டி தழுவி முத்தம் கொடுக்குது அண்ணாமலையை. மேஜிஸ்ட்ரேட்டு இவரோட சாவை பற்றி விசாரணை பண்ணுறாரு, எல்லா சாட்சியங்களையும் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த மேஜிஸ்ட்ரேட்டு இந்த அம்மா கொடுத்த புகார்ல வந்து உண்மை இருக்கா இல்லையான்றதை விசாரிக்கவே இல்லை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி. ஜூலை 20 மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ₹100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கவிஞரே வணக்கம். நிகிதா அஜித்துடைய மரணத்திற்கு தொடர்பானவராக இன்றைக்கு பெரிய அளவில் பார்க்கப்படுகிறார். அவர் மீது பல குற்றச்சாட்டு இருக்கு. அடிப்படையில் இந்த ஆட்சியாளர்கள் முதல்ல யாரையாவது காப்பாற்றணும்னு பார்க்குறாங்களா? இந்த கொலை வழக்கில் ஆட்சியாளர்கள் வந்து காப்பாற்றணும்னு பார்க்குறாங்களோ இல்லையோ, அதிகாரிகள் வந்து காப்பாற்றணும்னு பார்க்குறாங்க. யார? நிகிதா. எதன் அடிப்படையில்? நிகிதா வந்து அவங்களுக்கு வந்து 2011 தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 40 ஐபிஎஸ் ஆஃபீஸராவது நிகிதாவுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. தெரிஞ்சவங்க அப்படின்றது தொடர்புல இருக்காங்க. நிகிதாவுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. திருமாறன் அப்படின்ற பாஜக சிம்பத்தைசரை வந்து ஒரு பாஜகக்காரர் தான். அவரை வந்து கல்யாணம் பண்றாங்க. அவரை வந்து வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் ஒருத்தர், அவர் வந்து சிங்கப்பூர் தொழிலதிபர். அவரையும் அதே வரதட்சணை கொடுமைன்ற போர்வையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர்கிட்ட இருந்து பிரிகிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர், 2 திருமணங்கள், அதுலேயும் வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க. எல்லாமே பஞ்சாயத்து நடக்கும் இடம் காவல் நிலையம். ரைட்டா? அது இல்லாமல் 2011 வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மோசடி பண்ணுறாங்க. அனைத்து விதமான வேலைகளும் வந்து நிகிதா கிட்ட போனால் கிடைக்கும். அது மாதிரி யாருக்காவது கிடைச்சிருக்காது? யாருக்கும் கிடைக்கல. எல்லாரும் பல லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ஆனால் நிகிதா கைது செய்யப்படவே இல்லை. 14 ஆண்டு இல்லையா நம்ம கணக்குப்படி பார்த்தா? 100கணக்கான ஏக்கர் வந்து நிகிதாவுக்கு சொந்தம். நிலம் இருக்கு. அந்த மாதிரி நிலம் இருக்கு. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய அதிகாரி, டிஆர்ஓ. அவங்க அம்மா வந்து ஆர்டிஓ அந்தஸ்திலான ஒரு அதிகாரி. 2 அதிகாரிகளோட ஒரே பொண்ணு தான் நிகிதா. ஆனால் கல்யாணன்றது கிடையாது. வேலையே வந்து கவர்மெண்ட்ல அனைவருக்கும் வேலை வாங்கி கொடுக்குறது. அதுதான் வேலை. அது இவங்க வேலை. அதுதான் வேலை. வேற கான்ட்ராக்டு, ஸ்டேஷன் பஞ்சாயத்து, போலீஸால் முடியாத பிரச்சனைகளை வந்து இந்த மாதிரி டீல் பண்ணுறது. கட்ட பஞ்சாயத்து முழுசா. அதான் இந்த அம்மாவுடைய தொழில். ட்ராவலு, அதில் ஏர்ன் பண்ண காசு, பலருக்கு வந்து பினாமியாக இருக்கக்கூடிய தன்மை,
அந்த சோழவந்தான் தொகுதியில் போட்டி போட்ட ஒரு அம்மா இருக்காங்க திமுகவில், அவங்களுடைய சொந்தக்காரர் தான் இந்த அம்மா. பிரமலை கல்லர் வகுப்பை சார்ந்தவங்க, முழுக்க முழுக்க ட்ராவல் பண்ணுறாங்க. கலைஞருக்கு பிஏவாக இருந்த ஒருத்தர், அவர் பேரை இப்போ சொல்ல மாட்டுறாங்க, நானே கன்ஃபார்ம் ஆகாமல் சொல்ல, அவரு இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு. அவர் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ராக் எடுத்திருக்காங்க கம்ப்ளீட்டாக. அந்த பீரியட்லேயே கலைஞர் ஆட்சியிலேயே 2011 வரைக்கும் அந்த பீரியடில் எடுத்திருக்காங்க. அப்போது இப்போ அறிமுகமாகிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, அப்போது இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண லெவலில் இருந்திருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே ட்ராக்கில் வச்சுருக்கா, கண்டினியூஸ் கான்டாக்டில் இருந்திருக்கா. ஐஏஎஸ் சரி, ஐபிஎஸ்ஸும் சரி, எல்லாருமே இவங்க கான்டாக்டில் இருந்திருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தை குறிப்பாக தலைமையிடமாக கொண்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு. இப்போ ஒருத்தர் மிகப்பெரிய நாவலாசிரியருடைய பேரை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் தமிழ்நாடு முழுக்க மணல் மாஃபியாக்களுக்கு காட்ஃபாதர். அவர் தான் ஒரு வருஷம் 25,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சவர். அவர் சம்பாதிச்சு கொடுத்தவர், அவர் சம்பாதிக்கல, அவர் சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு. அண்ணன் துரைமுருகனோட ரைட் ஹேண்டு. அவர் இந்த அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருந்திருக்காங்க. அதே மணல் மாஃபியாவோட சம்பந்தம் வச்சுக்கிட்ட இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி கல்யாணமே பண்ணியிருக்காரு மணல் மாஃபியா குடும்பத்தில். ராமச்சந்திரன், ரத்னம், கரிகாலன், எஸ்ஆர் குரூப், அதோட கல்யாணமே பண்ணியிருக்காரு. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த அம்மாவுக்கு தொடர்பில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே டிஜிபி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே இந்த அம்மாவோட தொடர்பில் இருந்திருக்காங்க. இந்த அம்மா எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த அம்மாவோட நெட்வொர்க் ஒரு 40 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட தொடர்பில் இருந்திருக்காங்க. இப்போ இருக்கவங்க கரண்ட்டில் இருக்கிறவங்களோட தொடர்பில் இருந்திருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தெரியாத அஜித்குமார் தான் போய் இவங்ககிட்ட உரண்டை எழுதிருக்காங்க. என்ன சார் சொல்லிட்டார் அப்படி அஜித்குமார்? இந்த அளவுக்கு இவங்களை பத்ரகாளியை மாற்றுற அளவுக்கு என்ன சொல்லிட்டார்? இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட டைப்னா தம்பி, அதிகார மட்டங்களில், அதிகார மாளிகைகளில் ஃபோன் பண்ணி விளையாடுற அளவுக்கான ஒரு ஆள் இந்தம்மா. இப்போ இவங்களெல்லாம் நீ எதிர்த்து பேசினாலே அவங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன நீ எதிர்த்து பேசுறியா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க. பிஜேபியில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா பிஜேபியில் ஆக்டிவாக இருந்தால் தான் மதிப்பாங்க, அதான் ஃபேஷன் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. முருகன் மாநாட்டுக்கு இவங்க அம்மா ஊனமுற்ற அந்த அம்மா, நடக்க முடியாத அந்த அம்மா, அந்த அம்மாவை வீல் சேரில் வச்சு தள்ளிக்கிட்டே முருகன் மாநாட்டுக்கு போயிருக்காங்க. அந்த அம்மா அண்ணாமலையை கட்டி தழுவி முத்தம் கொடுக்குது. சிவகாமி அம்மா கட்டி தழுவி முத்தம் கொடுக்குது அண்ணாமலையை. அப்புறம் இவங்க முருகன் மாநாட்டுக்கு போகிறாங்க, அண்ணாமலை தான் எல்லாம். அப்புறம் என் மண் என் மக்கள் யாத்திரை, இது மாதிரி இந்த அம்மாவுடைய ஃபேஸ்புக் பதிவுகளை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபி ஆளாக இருக்காங்க. அவங்க பிஜேபின்றது பவர். பிஜேபியாக இருந்தால் தான் நம்ம ஆட்கள் மதிப்பாங்க. நம்ம அதிகாரிகளுக்கு ஒரு மோகம் இருக்குது, அவங்களுக்கு பிஜேபி ஆளாக இருந்தால் மதிப்பாங்க, டெல்லியோட தொடர்பு இருந்தால் மதிப்பாங்க. சாதாரண முன்னாடி அண்ணா காலத்துலேயோ மற்ற கலைஞர் காலத்துலேயோ செங்கொடி இயக்க போராளியாக இருந்தால் அவன் நேர்மையானவன், நல்லவன் அப்படின்னு ஒரு மரியாதை இருக்கும். இப்போ காவிக்கொடி இயக்கத்துக்கு தான் மரியாதை. காவிக்கொடியில் யாருக்காருனோ அவனுக்கு தான் மரியாதை. இப்போ அண்ணாமலைக்கு மரியாதை, அமர் பிரசாத் ரெட்டிக்கு மரியாதை. பிஜேபியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அதிகாரிகள் மத்தியில் பெரிய மரியாதை. அப்படிதான் நிக்கிதாவும் இல்லையா? அப்படிதான் நிக்கிதாவும். ஸோ நீங்கள் இவ்வளோ கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆளை சாதாரண பெண்ணுன்னு எப்படி எடை போட முடியும்? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் சாதாரணமாக அந்த பையன் சாதாரணமாக பேசுகிறான். வீல் சேர் கொடுத்துட்டு இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு பிரகாரங்கள்லாம் சுற்றி காட்டினோன்னு ஏதாவது கொடுப்பாங்க. ஒரு 6,000 10,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்கிற பையன்
ஏதாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பான். இந்த கோவிலே வந்து யாரோட கோயில்னா, டெப்டி சிஎம் கலைஞர் பீரியட்ல இருந்த ஸ்டாலினுக்கு உதவியாளராக இருந்தார் ஒருத்தர், ராஜாவான சங்கர்னு ஒருத்தர். அவர் நாடார். நாடார்களோட குலக்கோயில் தான் இந்த வனபத்திர காளியம்மன் கோயில். அவர் இந்த கோயிலுக்கு வருவாருன்றதுனால இந்த அம்மா வராங்க. ஓஹோ ஹோ ஹோ, அது ஒரு கணக்கு. அவர் வந்தாரா இல்லையான்னு தெரியலங்க, ரைட்டா? அப்போ அவ்வளோ பெரிய விஐபி இந்த அம்மா. ஸ்டாலினுக்கு நெருக்கமாக 2011 இருந்தவர், அவரை ஸ்டாலின் கழட்டி விட்டாரு. இப்போல்லாம் கண்டுக்கிறது கூட கிடையாது. அவருடைய குலக்கோவிலுக்கு தான் இவங்க வர்றாங்க. அப்போது இந்த அம்மா யார், எவ்வளோ பெரிய ஆள், வர்ற கார் வந்து ஹியூண்டாய் காரு, ஹூண்டாயில் ஹைஎண்டு காரில் வராங்க இந்த அம்மா. அப்போது இந்த அம்மா வந்து வீல் சேரில் வச்சு சுற்ற சொல்கிறாங்க. வீல் சேரில் சுற்றின உடனே இவன் ஏதோ காசு கேட்டிருக்கான். காசு 500 ரூபாய் கேட்டதா இந்த அம்மா சொல்லிட்டு அப்புறம் 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க இவங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன ஸ்கஃபிள் ஆயிருக்கு அஜித்துக்கும் இவங்களுக்கும். அவ்வளோதான். உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஃபோன் வந்து பறந்துருக்கு. அதான் 40 ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு எல்லாரோடையும், ஐபிஎஸ்லேயே 40, அப்போ ஐஏஎஸ்ல எத்தனைன்னு தெரில, அவங்களோடலாம் கான்டாக்டில் இருக்காங்க. அப்போ பறக்குது ஃபோன். பறந்த உடனே அங்கேருந்து போலீஸ் தலைமையகத்துக்கு ஃபோன் பறக்குது. குறுக்கிடுக்கு மன்னிக்கணும் சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமை செயலகத்தில் இருக்க ஒரு அதிகாரிக்கு கால் போனதா சொல்கிறாங்களா? அது உண்மையா? உண்மைதான். தலைமை செயலகத்துலேருந்து தான் கால் போகுது. இதில் நான் சொல்கிற எழுத்தாளர் பேரை சொல்கிற ஆள் வந்து ஒரு துறையோட செயலாளராக இருக்காரு, ஐஏஎஸ். இந்த மணல் மாஃபியாவோட, இவரும் மணல் மாஃபியாவோட இருக்கவர் தான். இப்போ நீங்கள் மணல் மாஃபியாவோட நேச்சர் என்ன தெரியுங்களா? ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அவங்க உடனடியாக தலையிட்டுருவாங்க. தமிழ்நாடு முழுக்க மணல் எடுக்கிறாங்க, குவாரி ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு வருஷத்துக்கு 25,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்களுடைய நெட்வொர்க் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 50 கோடி ரூபாய் கேட்டிங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் லிக்விட் கேஷாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாம் 500 ரூபா கட்டாக தான் வரும், லிக்விட் கேஷ் தான் வரும் இவங்க கையிலேருந்து. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. அந்த மணல் மாஃபியாவோட தொடர்புடைய அதிகாரிகள் 2 பேர். அவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸர்ஸ் எல்லாரோடையும் தொடர்பு இருக்கும். தலைமை செயலகத்திலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டிஎஸ்பி கிட்ட, சண்முக சுந்தரம் அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அங்கேருந்து உயர் தலைமை சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய தலைமை அதிகாரி சங்கர் ஜிவாலுக்கு கீழே இருக்க ஒருத்தர் வந்து நேரடியாக அந்த டிஎஸ்பி கிட்ட பேசுகிறாரு. அஃப்கோர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த அம்மா ஏதோ சொல்கிறாங்க, உரிய நடவடிக்கை எடுத்து கொடுங்கன்னு. அப்போ இந்த அம்மா சொல்கிறது வந்து நகை காணும், 7 பவுன் நகை காணும்னு சொல்கிறாங்க இந்த அம்மா. அது உண்மையாக போயான்னு இன்றைக்கி வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த நகை எங்கன்னு தெரியல, ரைட்டா? அந்த அம்மா சிவகாமி பேசினது தான் தெரியும். அவங்கள வந்து இது வரைக்கும் இந்த வழக்கை விசாரிக்கிற நீதித்துறை நடுவர் கூட விசாரிக்க கேள்வி கேட்கல. அவர் அந்த நீதித்துறை நடுவர் என்ன விசாரணை நடத்துகிறாரு, அதோட லட்சணம் என்னன்றது தெரியல. ஏன்னா ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் கிடையாது, சிஎஸ்ஆர் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் டீம் வருது, டிஎஸ்பியோடைய ஸ்பெஷல் டீம் வருது, அவங்க அடித்து சாவடிக்கிறாங்க. அதோட ஃபைண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, வயிற்றில் மிதித்து கிட்னி அவுட்டு, ஸ்ப்ளீன் அவுட்டு, லிவர் அவுட்டு, கல்லீரல் அவுட்டு, மண்ணீரல் அவுட்டு, எல்லாம் அவுட்டு. அதோட கிட்னியும் அவுட்டு. மிதித்ததில் ஒருத்தனுக்கு கிட்னி அவுட் ஆகிருக்கு. அது இல்லாமல் மண்டையில் வந்து இரத்தக்கட்டு உருவாயிருக்கு. உடம்புல 50 இடங்களில் இரத்தக்கட்டு உருவாயிருக்கு. இப்போ நமக்கு ஒரு விபத்து நடந்தால் ஒரு அடிப்பட்டாலே எவ்வளோ வலிக்குது, துடிச்சிடணும். 50 இடங்களில் ஒருத்தனுக்கு அடினா, சப்போஸ் அவன் ரெக்கவரி ஆகிறதுக்கே ஒரு 4 மாதம் ஆகிருக்கும். உயிர் இருந்து அவன் பிழைச்சிருந்தா. பிரெயினில் ஹெமரேஜ் வந்திருக்கு. அப்போது மண்டை எடுத்து போட்டு மண்டையில் வந்து கடுமையான
இரும்பை விட அதிகமாக இந்த மணல் பொருத்தி ஃபில் பண்ணப்பட்ட பைப் இருக்கும். அது இரும்பை விட அதிகமான பைப்பு. அந்த பைப்பை வச்சு தாக்கப்பட்டிருக்காரு அவர். மண்டை, வயிறு, கை, கால், அடிபடாத உறுப்புகளே கிடையாது. உடம்புல இருக்க எல்லா உறுப்பும் அடிபட்டிருக்கு. இதயம் அடி வாங்கியிருக்கு, நுரையீரல் அடி வாங்கியிருக்கு, கல்லீரல் அடி வாங்கியிருக்கு, மண்ணீரல் அடி வாங்கியிருக்கு, லிவர் அடி வாங்கியிருக்கு, கிட்னி அடி வாங்கியிருக்கு. வயிறு ஃபுல்லாக ஒரு மஞ்சள் கலந்த ஒரு திரவம் பரவி இருக்கு. என்ன உளவியல் சார் இது? இவ்வளவு மிருகத்தனமா தாக்குற உளவியல் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது? உளவியல் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய ஆள் அந்த அம்மா. உளவியல் தான் அவ்வளோ பெரிய ஆள் அந்த அம்மா. அந்த அம்மா சொல்கிறத மெய்ப்பிக்கணும். அந்த அம்மாவுக்கிட்டேருந்து திருடப்பட்ட பொருளை மீட்டு கொடுக்கணும். இதுதான் உளவியல். அப்போ இவர் திருடிருக்காருன்றீங்களா? அது கிடையாது. திருடி இருக்காரா இல்லையான்னு போலீஸே இன்னும் கண்டுபிடிக்கலையே. அதுதான் மேஜர் கேள்வி. அதுதாங்க மேஜர் கேள்வி. இந்த புகார்ல உண்மை இருக்கா இல்லையான்றத வந்து மேஜிஸ்ட்ரேட்டே விசாரணை பண்ணலையே இன்னைக்கு வரைக்கும். மேஜிஸ்ட்ரேட்டு இவரோட சாவை பற்றி விசாரணை பண்ணுறாரு, எல்லா சாட்சியங்களையும் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த மேஜிஸ்ட்ரேட்டு இந்த அம்மா கொடுத்த புகாரில் வந்து உண்மை இருக்கா இல்லையான்றதை விசாரிக்கவே இல்லையே. கேட்கல. நகை திருப்பி வந்துடுச்சான்னு கூட கேட்கல. நகை கேட்கல. இன்னைக்கு வந்து என்னை வந்து துரத்துறாங்க, போகிறாங்க, வர்றாங்க, நான் பெண்ணுன்னு பார்க்காம என்னை பேசுகிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற வந்து ஒரு ஆடியோ வந்துட்டு இருக்கு. ஆடியோ வந்திருக்கு. வந்து நகையை பற்றி ஏதாவது பேசியிருக்காளா? கட்டியவே கிடையாது. எங்கள் அம்மாவோட தாலி போயிடுச்சுன்னு சொன்னாளா? எங்கள் அம்மாவோட அழகான கம்மல் போயிடுச்சுன்னு சொன்னாளா? அதுவும் அது சாதாரண கம்மல்ல, வைரக்கம்மல் அப்படின்னு சொன்னாளா? நகையை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காளா? இல்லை. அவளை அழகாக பேக்கப் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து இப்போ இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கா, தலைமறைவாக இருக்க. ஏன் நீ தலைமறைவாக இருக்க? வா, ஊடகங்கள் இருக்குல்ல, எவ்வளோ ஊடகங்கள் உன்னோட வெர்ஷனை போடும்ல. நீ அதுவும் பிஜேபின்னா போடுறதுக்கு பல பேர் காத்திருக்காங்கல்ல, எல்லாருமே காத்திருக்காங்கல்ல. பிஜேபிக்காரங்களோட வெர்ஷன் போடுறதுக்குன்னே காத்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ டிவி இருக்கு, நீ வெளில வந்து சொல்ல வேண்டியது தானே. நீ ஏன் ஓடுற ஒளிகிற? உன்னை கோயம்புத்தூர்ல பார்த்து பப்ளிக் அரெஸ்ட் பண்ணி 2 மணி நேரம் வைக்கிறாங்க. காவல்துறை போகலையே. காவல்துறை போல, காவல்துறை அந்த அம்மாவை அலோவ் பண்ணுது. இன்னைக்கு இருக்க காவல்துறை, இன்னைக்கு இருக்க என்னோட கேள்வி என்னன்னா, டிஜிபி தான் சங்கர் ஜிவாலுக்கு தான். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த அம்மா மேல 2011 மோசடி புகார் வருது. இந்த அம்மா வந்து 100கணக்கான கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கு. 100கணக்கான கோடி? ஆமா, 100 கோடி இருக்கும். புள்ள இல்லை, குட்டி இல்லை, போலி திருமணம். போலி திருமணம் 4. 1 இல்லை 2 இல்லை. பிஜேபி சார்ந்த ஒருத்தர், அவர்தான் முதல்ல திருமாறன். நல்ல தொடக்கம். ரைட்டா? அந்த தொட்டக்குறை விட்டக்குறை தான் இன்னைக்கும் பிஜேபியா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா. ஆக மொத்தம் இவ்வளோ திருமணம், இவ்வளோ மோசடி, இவ்வளோ விஷயம், ஒரு பொய் புகாரை கொடுத்துருக்கா. அந்த புகார் பொய்யா உண்மையான்றது ஏன் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கல? தமிழக போலீஸ் ஏன் கைது பண்ணல? பிரதான ஊடகங்களே கேட்கலையே. தமிழக போலீஸ் ஏன் அந்த பொம்பளைய கைது பண்ணல? அந்த பொம்பளை என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? காவல்துறையில இருந்து ஓடி ஒளிஞ்சிட முடியுமா? காவல்துறை நினைச்சா இப்போ ஏன் கேரளாக்கு போயிருக்காங்க? இதுக்கு மேல போய் பிடிக்கணும்னா ஒரு எஸ்பி அளவுல ஒரு குழு போய் பாஸ்போர்ட் போட்டு போய் கேரளா போலீஸ் அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் பிடிக்க முடியும். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருந்ததுல. நான் என்ன கேட்கிறேன், பிடிச்சி அரெஸ்ட் கூட பண்ணுவானா சார்? அந்த மோசடிலாம் எப்படி நடந்தது? உண்மையிலேயே தொடர்ந்து புகார் வருது. உன்னோட வந்து திமுகவுடைய டாப்ல இருக்கக்கூடிய IAS IPS ஆபீசர்லாம் உங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா பொய்யான்னு கேட்கலாமே. அது இந்த ஆட்சிக்கு ஆபத்து. அது உண்மையா இருந்துட்டு ஆட்சிக்கு ஆபத்து. அப்போ இவ்வளவு மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? இவ்வளவு மாதிரி எத்தனை பேர் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க? தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள்.